அப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடவுள் தானே. மனோகரை பறிச்சுக்கிட்டதுக்காக அந்த கடவுளை நான் எத்தனையோ தடவை திட்டிருக்கேன். ஆனா அதே கடவுள் தான் நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நின்னப்போ உங்க ரூபத்துல வந்து ஹெல்ப் பண்ணாரு. நானும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா யோசிக்கிறவ தான் விஷ்ணு. செத்து போனவர் எப்படியும் திரும்ப வரப்போறதில்ல. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி உங்களை தொல்லை பண்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? பாவம், இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. மனோகரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் எங்க வீட்டுக்கு நீங்க வந்தப்பவும் உங்க முகத்துல ஒரு சங்கடம் இருந்துச்சு. உங்க கண்ணுல ஒரு பெரிய பரிதவிப்பு இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு அப்ப தெரியல. அது இப்பதான் புரியுது விஷ்ணு. ஆக்சுவலா உங்ககிட்ட உண்மையை சொல்லிடலான்னு 2-3 தடவை ட்ரை பண்ணேன். ஆனா அப்ப இருந்த சுச்சுவேஷன் அதை சொல்ல விடாம தடுத்துருச்சு. சாரிங்க. போதும் விஷ்ணு, உங்க குற்ற உணர்ச்சிய இதோட விட்டுருங்க. வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி இவ்வளோ நாளா உங்க மனசுக்குள்ளேயே பெரிய தண்டனையை நீங்க அனுபவிச்சிட்டீங்க. இனிமே அது வேண்டாம். இயல்பா இருக்க பாருங்க. நீங்க ரொம்ப ஜாலியான ஆளுன்னு கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு பழையபடி மாறுங்க. ரொம்ப நன்றிங்க. உங்க முகத்துல இனிமே எப்படி முடிக்க போறேன்னு ரொம்ப பயந்து போயிருந்தேன். ஆனா நீங்க இவ்வளவு நல்ல மனசோட மன்னிப்பீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலங்க. அட, நீங்க தப்பே பண்ணலன்னு சொல்றேன். அப்புறம் நான் என்ன மன்னிக்கிறது? இல்லைங்க, இவ்வளவு பெருந்தன்மை யாருக்குமே வராதுங்க. உங்களுக்கு உண்மையிலே பெரிய மனசுங்க. இந்த நன்றியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். ஏங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம்? கேளுங்க. இவ்வளவு நாளா நீங்க என்ன எப்படி நினைச்சீங்களோ தெரியாது. ஆனா உங்களையும் அம்மாவையும் என் குடும்பத்துல ஒரு ஆளா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நானும் உங்களை அப்படிதான் நினைக்கிறேன். இல்லையே, நான் அம்முக்கு ஏதாவது செஞ்சா அவளை நீங்க திட்டுறீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நீங்க 3வது மனுஷன் நினைக்கிறதுனால தானே இப்படி பண்றீங்க. ப்ளீஸ்ங்க, நான் உங்க குடும்பத்துல ஒருத்தரா எல்லா சமயத்திலையும் உதவிக்கும் ஆதரவுக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் எனக்கு கொடுக்கணுங்க. முடியுமா? கண்டிப்பா. தேங்க்ஸ்ங்க. எனக்கு இது போதும். நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்ல. ஏன் திடீர்னு இப்படி பண்ண? சொல்றேன். ஆனா அது நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. நீ முதல்ல விஷயத்த சொல்லு. தப்பா சரியான்னு அப்புறம் யோசிச்சுக்கலாம். இல்ல, ஒருவேளை நீ அதை தப்பா. ப்ளீஸ், முதல்ல என்னன்னு சொல்றியா? இந்த 3 நாள் தான் உனக்கும் எனக்கும் இருக்கிற கடைசி 3 நாள். அதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே முடியாது. அதான் இந்த 3 நாளை வேஸ்ட் பண்ணாம உன் கூட இருக்கலாம்னு நினைச்சேன். இந்த ஊரை சுத்தி பார்க்குற சாக்கில் உன் கூட இருக்கலான்னு பார்த்தா லாஸ்ட் மினிட்ல நீ சொதப்பிட்ட.